ஆமாம். பின்னால் உங்களுக்கு காட் பின்னு யார் நிற்கிறப்பாங்க பின்னால் அப்படி தெரியும். எங்களோட உயிர்நீத்த உறவுகளுக்காக நாங்கள் எங்களோட மத நம்பிக்கையின் பிரகாரம் அனுஷ்டிக்கிறதும், ரெண்டாவது எங்களுக்கான நீதி என்ன நடக்குது என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியணும். ஸோ நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எது உண்மை, என்ன நடக்குன்னு சொல்கிறது ஒரு வெளிப்படையான தீர்வு இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். அதனால் சிவில் சமூகம் சார்ந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக பாதிக்கப்பட்ட சமூகமாக எங்களுக்கு இந்த நாட்டில் இந்த சட்டத்துக்கு உட்பட்டவாறு எங்களோட உரிமையை எங்களோட நீதியை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் பயணிக்கிறோம். அது இந்த சம்பவம் நிகழ்ந்ததில் இருந்து இன்ற வரைக்கும் எங்களுக்கான நீதி ஒரு வெளிப்படைத்தன்மையான முறையில் எங்களுக்கு நடக்கணும்னு சொல்கிற தேவைப்பாட்டை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே வரோம். எந்த அரசு வந்தாலும் சரி, எங்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களோட ஜனநாயக போராட்டம் தொடரும்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் பல்வேறு மட்டங்களில் வேறு வேறு வடிவங்களில் அதை செஞ்சு கொண்டு வரோம். அதில் இன்றைய நாள் முக்கியமான நாள். ஏற்கனவே அரசு ஒரு குறிப்பிட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னு சொன்னாலும் அதிலிருந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறதையும் காரணத்தால் நாங்கள் இன்றைக்கு அரசை நாங்கள் வலியுறுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். சிவில் சமூகமாக, பாதிக்கப்பட்ட சமூகமாக எங்களுக்கான நீதியை உறுதிப்படுத்தணும். வெளிப்படையாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரிகள் யார், என்ன காரணத்துக்காக அப்பாவி மக்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமூகங்களை சேர்ந்த உயிர்களையும் காவு கொள்ளப்பட்ட என்று சொல்கிற உண்மையை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கட்டாயம் இந்த அரசு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை அரசுக்கு திரும்ப வலியுறுத்துகிற விதமாக ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் ஒரு அமைதியான முறையில் இந்த இதில் ஒரு லைனாக நாங்கள் நின்று எங்களுக்கான நீதியையும் உண்மையையும் அரசு உறுதிப்படுத்தணும்னு சொல்கிற அந்த வேண்டுகோளை அரசுக்கு முன்வைக்கிறோம். அதே நேரம் பாதிக்கப்பட்ட சமூகங்களோடு நாங்கள் ஆல்ரெடி கதையமாகி ஜனாதிபதிக்கும் மனித உரிமை ஆணையக்குழுவுக்கும் நாங்கள் இன்றைக்கு அனுப்புகிறோம். நான் சொன்ன இந்த விஷயத்தை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுற வகையில் முன்னெடுக்கணும்னு சொல்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த செயற்பாடை செய்கிறோம். அதே நேரம் அந்த செய்யப்படுற ஆவணம் இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு இன்றைக்கி பின்னேறத்துக்கு முதல் அரசுக்கு கையளிக்கப்படும் சொல்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த தருவாயில் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் ஒரு 10 நிமிஷம். அன்புள்ள மக்களே, தயவு செய்து நில்லுங்கள். இன்று
என்றாலும் நாங்கள் வந்தோம், இவர்களுக்காக அந்நியில் செலுத்தினோம். அதேவேளை அரசை நம்பி நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எங்கள் பிள்ளைகள் தான் நாங்கள் இழந்தோம், எங்கள் குடும்பகாரரை இழந்தோம். நாங்கள் சைவ மக்களாக, முஸ்லிம் மக்களாக, கிறிஸ்தவ மக்களாக இழந்தோம். ஆனால் எங்களுக்கு மேலே இருக்கும் இறைவன் அவன் தான் அவனுடைய சாயலில் மனிதன் ஆணை பெண்ணை படைத்தவன். கிறிஸ்தவனாக, சைவனாக, முஸ்லிமாக அப்படி வந்தாலும் ஆகவே இந்த இறைவனிடம் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நன்றியும் சொல்லி தொடர்ந்துமாக இந்த பிள்ளைகளுக்கு அவர் அந்த பெரும் பாக்கியத்துக்கு அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு மன்றாடி இந்த பாடலில் பங்கு கொள்வோம். முக்கியமான பாடுங்கள். சிறகுகள் நிழலில் என்னாலும் இவர்களை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் இவர்களை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். இந்த துரோகம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளை தாம் ஏற்றுக்கொண்டார் என்று பாடுகிறேன். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். செய்ய வேண்டியவர்கள் ஆனால் நாங்கள் மாசுபடுத்தி விட்டோம், மறக்குவதற்கில்லை. இந்த மாசை இறைவன் மன்னித்து விட்டு இப்போது எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே நன்றி சொல்லி பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். சரி ஒழுங்க முடிஞ்சு நீ கிடைக்கும் மீடியாக்காரர்களை நீங்கள் வீடு மூணு வாங்கிட்டாங்கட்டாரு. 269 பேர் கொல்லப்பட்டார்கள். 45 பிள்ளைகள், 45 வெளிநாட்டவர்கள், காயப்பட்டவர்கள் 500 பேர். இதில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், இறந்தவர்களின் குடும்பங்கள், வாழ்க்கை இழந்து நேரில் துன்பத்தில் கண்ணீரில் ஆழ்ந்தவர்களாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன பதிலளித்தார் அஸ்ஸாமில் கூறுகின்றது. இறைவா, நீரே என் சக்தி, நீரே எமக்கு எல்லாம், நீ இன்றி நாம் இல்லை. இதனால் உம்மிடம் கேட்டு கேட்கின்றோம். இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும். மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும். உம்மால் முடியாத ஒன்றுமில்லை. இறந்தவர்கள் எவராயிருந்தாலும் அவர்கள் நீர் அரவணைக்க வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும். இதனால் துன்புற்று எல்லாம் இழந்தோடு இருக்கின்ற மக்களுக்கு நான் இருக்க பயமே என்கின்ற உண்மையை போற்றியது. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இப்போது மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும். இறைவா, நீ எமக்கு எல்லாம். ஆமென். நோக்கிய சுகம். மகா மதுரம் பொருந்திய நல்ல இயேசுவே, அடியேன் தேவருடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து என் கைகளையும் கால்களையும் குலைத்தார்கள், என் எலும்பெல்லாம் எண்ணினார்கள் என்று தேவரீரை பற்றி முன்னர் தாவீது என்கின்ற தீர்க்கதரிசி மது திருவாயின் வாக்கியமாக வசனித்ததை என் கண் முன்பாக கண்டு தேவருடைய 5 என்ற புண்ணியங்களையும் என் அக்கிரமங்களின் மேல் மெய்யான மனஸ்தாபத்தையும் அவைகளை திருத்த வெற்றி உறுதியான
நீங்கள் அங்கே வாங்கலாம் அடே இது இல்லை நான் பத்துறதுலேயே மற்ற பற்ற வைக்கட்டும் உங்கள்